வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரமோல ஊர் பெரியவங்கெல்லாம் கோயிலுக்கு போகணுன்னு ஒன்றா கூடி நிற்கிறாங்க. ராமச்சந்திரன் குடும்பமும் அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஊர் பெரியவங்களில் இவங்க தான் உங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அதுவும் சின்ன பையன் இருக்கார் பற்றியா, அப்படி காவேரியை உரிச்சு வச்சிருக்க மாதிரியே நல்ல பிள்ளைங்களா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் கண்மணி வந்து டிரைவர்கிட்ட கண்ணை காமிச்சு விடுறாங்க. டிரைவரும் அந்த ஊர் பெரியவங்கள 2 ஆளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்ணுவாங்க. அந்த 2 பெரியவங்களும் ராமச்சந்திரன்கிட்ட, ஆமாம் உங்கள் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானாமே, அது இந்த பையன் தானா அப்படின்னு மாறனை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவன் கொலையெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல, ஒரு விசாரணை அப்படிங்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டு விசாரித்தாங்க, அதுக்காக தான் போயிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எங்ககிட்ட சொன்னவங்க இந்த பொண்ணோட அண்ணனை மாறன் ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணிட்டான், அதனால் அதை சமாளிக்க தான் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இட்டுக்கட்டி தான் சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்க 2 பேர் சொன்னோன்னே, என்ன நாங்கள் வந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு வள்ளி வந்து கேட்குறாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் வந்து, என்னப்பா இது ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க ராமச்சந்திரா, அதை பெருசாக எடுத்துக்காத, அவங்க ஏதோ சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஊர் தலைவர் ராமச்சந்திரன்ட்ட சொல்கிறாங்க. டேய் எதுவும் பேசி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க எல்லாரும். அப்போ பூசாரி சாமி சிலையை எல்லாரும் தூக்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், பொண்ணு எடுத்தவன் பொண்ணு கொடுத்தவங்க அங்காளி பங்காளி எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து தான் இந்த சிலையை தூக்கி தண்ணியில் கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ராமச்சந்திரா, நீ காவேரியை பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்க, இப்போ காவேரி உயிரோடு இருந்தால் அவள் இதை செய்யணும், அவள் இல்லைங்கிறதுனால அந்த இடத்துல இருந்து நீயும் இந்த சிலையை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொன்னோன்னா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. கோயில் பூசாரி இன்னொரு விஷயத்த கேட்டுக்கங்க, இந்த சிலையை தூக்குறவங்க சுத்தம் பத்தமாக இருக்கணும், எந்தவித தப்பு தண்டா எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது, சுத்தமானவங்க மட்டும்தான் சிலையை தொட்டு தூக்கணும் அப்படின்னோடனே அந்த பஞ்சாயத்தில் 2 பெரியவங்க கண்மணி ஆளுங்க நிற்கிறாங்க. அவங்க, அப்படின்னா இந்த பையன் சிலையை தொட்டு தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா பூசாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வள்ளிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு வள்ளி வந்து, என்ன ஏதாவது எங்ககிட்ட பெரும் பிரச்சனை பண்ணி நாங்கள் அந்த சிலையை தூக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நான் ஏன் உங்களை சொல்ல போகிறேன், தப்பு தண்டா பண்ணவங்க தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான், அந்த பையன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.